பட் நாட் லீஸ்ட் மனதிற்கு பிடித்த மீனராசினியர்களுக்கு மீனராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க, என்னதான் ஏன் நடக்க போகுது அப்படின்னா, இதுவா அதுவான்னு பேசி 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 கடைசியில எப்படியோ உங்க வீட்டுக்கு சனியை உட்கார வச்சாச்சு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பயிற்சி நிகழ காத்திருக்கிறது. வேற வழி இல்ல. கண்டிப்பா 2 1/2 வருஷம் உங்க வீட்ல தான் உட்கார்ந்திருக்க போறாரு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு குடுத்தாச்சு. ஓகே. அதனால நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு 7:30. ஓகே. ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், ஜென்மத்தில் சனி வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு. அத தாண்டியும் 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறார். தலைக்கு மேல 1 2 3ன்ற மாரி கிட்டத்தட்ட 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உட்கார போறாரு. 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து உட்கார போறாரு. தலைக்கு மேலேயே ஜென்மத்திலேயே வந்து சனி வந்து அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம், சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? யார் என்ன வேணா இருக்கட்டுங்க. அம்மா குடுக்குற சாப்பாடு மாரி வந்துருமா? வராதுல்ல. அந்த மாரி தாங்க. எத்தன ஹோட்டல்ல எவ்வளோ வெரைட்டியா சாப்பிட்டா என்ன? அந்த மாரி ராசிநாதன் வக்ர கதியில் இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தி அடைய போறார். இதுவே ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு. அதுவும் வக்ர நிவர்த்தி எங்க? கேந்திரத்தில் அடைந்திருக்கிறார். 1, 4, 7, 10ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்றதோட கொடுப்பனை வேற எதுவுமே கிடையாது. இந்த தடவ 4ஆம் இடத்துல வக்ரமா இருந்த ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து ஒரு வீடான அவர் வீட்ட தானே பார்க்குறாரு. உங்களோட 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. 12ஆம் வீட்ல இத்தன கிரகங்கள் அப்படியே ஒவ்வொன்னா, ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆகி மார்ச் மாசம் ஆரம்பிக்கும்போது மொத்தமா வந்து மீன வீட்ல தான் வந்து ஒரு இணைவு அப்படின்றது நிகழ காத்திருக்கிறது. இதுவரைக்கும் சனிய மட்டுமே தலைக்கு மேல வச்சு தாங்க முடியல. இப்போ 3ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி என்னென்னமோ சொல்றீங்களே மேடம் அப்டின்னா, சந்தோஷமான விஷயம் தானே. சனி, சூரியனுடைய இந்த காம்பினேஷன் வருவதற்கு 30 வருடங்கள் ஆகுங்க. இதே மாரி மீன வீட்ல இணையறதுக்கு. மீன ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு மாதம் ஆரம்பிக்கும்போது 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்லருந்து தன்னுடைய டிராவல ஆரம்பிக்கிறார். அதுவே ஒரு மிகச்சிறந்த யோகம். நெறையா இருந்த மனக்கவலைகள் தீரும். குழந்தைகளுக்காக சில விஷயத்தை மேற்கொள்ள வேண்டி வரும். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனையிலருந்து வெளில வருவீங்க. கேந்திரம் ஏறிய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைதல் அப்படின்றது ஒரு 15 தேதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு மாரியான அமைப்பு தான் இருக்கும். அடுத்த 15 தேதிக்கு அப்புறம் இந்த சூரியன், சனியுடைய காம்பினேஷன். ஆ சில பேருக்கு ஏன்னா 7:30 வரை நம்மளுக்கு போகுதுன்றபோது, சில பேருக்கு அப்பாவுக்கும் நமக்குமான உறவு நிலையில ஒரு சின்ன சின்ன விரிசல் வரலாம். இல்ல நம்மளுடைய முதலாளிக்கும் நம்மளுக்குமான சில சில விரிசல் வரலாம். வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஆனா, உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல சூரியன் நல்ல பொசிஷன்ல இருந்துட்டாரு, திக்பலம் வாங்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்ல. நம்ம கவலையே பட வேண்டாம். ஸோ, அதனால சூரியனுடைய பொசிஷனும், சனியோட பொசிஷனும் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல எப்படி இருக்குன்றத பொறுத்து, அதற்கு இந்த கோச்சாரங்கள் எப்படி இயங்குது, அது சஷ்டாஷ்டாங்கமா மாறாம 6, 8ல மறையாம இருக்கிற பட்சத்தில், இந்த தடவ மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான தனயோகம் காத்திருக்கிறது. முயற்சி பண்றதெல்லாம் வெற்றியா இருக்கும். நெறைய டிராவல், டிரான்சிட், இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஷார்ட் டிராவல் பண்றது. இதெல்லாம் நடக்கும். அதுவும் எனக்கு தெரிந்து அ புதன் என்று சொல்லக்கூடிய அந்த பிளானட் வேற வக்ரமாயிருக்காரு. அவரு நம்மளுக்கு 4ஆம் வீட்டுக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அங்க தான் பார்வை வேற குடுக்க போறாரு. கொஞ்சம் இல்ல நெறையாவே ஸ்பௌஸ் கிட்ட வாக்குவாதத்த தவிர்த்துருங்க. எதிராளி கிட்ட வாக்குவாதத்த தவிர்த்துருங்க. குடும்பத்துல கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய நிலைமையாகத்தான் இருக்கு. நான் அப்படிதான் மேடம் இருக்கேன். இயல்பாவே மிதுனமும் சரி, இந்த மீனமும் சரி, தாமரையில தண்ணி மாரியே இருப்பீங்க. இந்த இடத்துல இருந்து மட்டும் கொஞ்சம் நிவர்த்தி குடுத்து விட்டால் போதுமானது. கோவம் கொஞ்சம் அதிகரிக்கும். அடுத்தவங்க பண்றதுக்கு நம்ம கோவப்படுற மாரியான சில சினாரியோகள் எட்டி பார்க்கும். பொறுமை இழந்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லன்னு சொல்ற மாரியான சில சில அமைப்புகள் வரும். இந்த சனி, சூரியன் காம்பினேஷன் சுக்கிரன், சனி கூட ஓரளவுக்கு வாவ்! சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் வந்து முயற்சிகள் எல்லாம் காசாக்கிடுவாருன்னு சொல்லலாம். பட் இந்த சூரியன், சனியோட காம்பினேஷன் வந்து அ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பாசிட்டிவா குடுக்குமா அப்டின்னா, எஸ் பாசிட்டிவா குடுக்கும். வேலை பார்க்குறீங்க, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய வேலையில் உங்களுக்கான அங்கீகாரத்தை குடுக்கும். உங்களுக்கான கௌரவத்தை குடுக்கும். நெறைய வேலையாட்களை குடுக்கும். அதுல பணவரவ குடுக்கும். எல்லாம் கிடைக்கும். நீங்க அரசியல்ல இருக்கீங்க, அரசியல் சம்மந்தப்பட்டு இயங்குறீங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒரு பெருமையான தலைமைத்துவத்த குடுக்கும். இல்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் மேலதிகாரிட்ட விட்டு குடுத்து போணும். வேலை பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே இல்லையேன்ற மாரியான சில சினாரியோக்கள் எட்டி பார்க்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு சின்ன சின்ன செலவினங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கும் ஸ்பௌஸுக்கும் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ, அதனால இத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது. என் பேச்ச யாருமே கேட்கலையோ! அப்டின்ற மாரிலாம் தோணும். நம்ம எப்பயுமே பட்ஜெட் பத்மநாபனா இருந்தா எப்படி சொல்லுங்க? சிவாஜி மாரியே நம்ம கௌரவம்னா என்னத்துக்கு ஆகுறது? நெறைய இப்ப இருக்கக்கூடிய உலகத்தோடு ஒத்து வாழணும்ல. அத கொஞ்சம் பார்த்துக்கணும். நெறைய பேருக்கு பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். போட்டு வச்சிருந்த பணம் இந்த ஆர்டி க்ளோஸ் ஆகுறது, இல்ல எப்பயோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த விஷயங்கள் பிரேக் பண்றது, எஃப்டி பிரேக் பண்றதுன்ற மாரி கொஞ்சம் பணத்தை பிரேக் பண்ணி இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. குழந்தைகளோட படிப்புக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். படிக்கிற மீன ராசிக்கார குழந்தைகளாக இருந்தீங்கன்னா, படிப்புல பயங்கர சுட்டியா இருப்பீங்க. அதே சமயம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா புதன் வக்ரமாயி இந்த பக்கம் 4ஆம் இடத்து அதிபதி இல்லையா அவரு? 4ஆம் இடம் தான் உங்களுடைய சுயத்தை, படிப்பை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம். நான் போனேன் எனக்கு பிரைஸ் கிடைக்கலன்னா, அந்த தடவ கொஞ்சம் பிள்ளைங்க லைட்டா அப்படியே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் சொல்லும். கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி ஹெல்த் வைஸ் பிள்ளைங்கள ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். கொஞ்சம் கோல்டு, ஃபீவர் வராம பார்த்துக்கோங்க. பிரீத்திங் மூச்சு விடுறதுல பிரச்சனை. திடீர்னு போவோம் நல்லா தான் போல இருக்கும். டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லிருவாங்க. இந்த மாரி கொஞ்சம் தூசிகளால் வரக்கூடிய பிரச்சனைலாம் பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஸோ படிக்கிற பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் மீன ராசிக்காரர்கள் மிகுந்த கவனம் தேவை. மீன ராசிக்கார குழந்தைகளா இருந்தாலும் சரி, மீன ராசிக்கார குழந்தைகளா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமா பிள்ளைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஓகே. ஒரு 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. யாரெல்லாம் இந்த வயதில படிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மெடிசின் படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வக்கீலுக்கு படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேங்கிங் சம்மந்தப்பட்டிருக்கு 4 பேருக்கும் 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் வாவ்! செம்மையான டைம் பீரியட். உங்களுக்கா 7 நடக்குதுன்ற அளவுக்கு இந்த தடவ வந்து கொஞ்சம் உங்களுடைய ஆளுமை தன்மை அதிகரிக்கும். நெறையா வந்து உங்களுக்கான சினாரியோக்கள் உங்கள நீங்க காட்டுவீங்க. அப்படியே ஸ்டாண்ட் அலோனா நிப்பீங்க. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. அது காலபுருஷனுடைய 12ஆம் வீட்ல. உங்க வீட்லயே தான். அப்ப நெறைய உங்க முயற்சிகள் உங்களுக்காக மேற்கொள்வீர்கள். என்ன ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக நெறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. நெறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும். டேட்டா பேஸ் கிடைக்கும். இந்த 3ஆம் இடமே தகவல் தொடர்பு. இதுவரைக்கும் கிடைக்காத அளவுக்கு டேட்டா பேஸ் எல்லாம் இந்த தடவ 3ஆம் இடத்துக்கு கிடைச்சு, இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போறேன், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்னா, சூப்பரான டைம் பீரியட் வெற்றி உங்களுக்கு தான். அந்த அளவுக்கு நல்லா இருக்க போது. ஓகே. அதே மாரி திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த தடவ அதற்கான வரன் அமையும். 3, 7, 11, 12லாம் வழுத்தா தான் திருமணம். சும்மா 7ஆம் இடத்த வச்சு திருமணத்த சொல்ல முடியாது. இந்த தடவ அதெல்லாம் வழுக்க போதால நெறைய திருமணம் நடக்கும். அதுவும் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வீட்ல சொல்லி ஓகே ஆறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ இருக்கு. அதனால அத பத்திலாம் பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஸோ இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நல்லா இருக்கு. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கங்க. கொஞ்சம் விட்டு குடுத்து தான் போணும். பண செலவு அதிகரிக்க தான் செய்யும். கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். அப்பாவினோட உடல்நிலை, மூத்த பிள்ளையோட உடல்நிலை, மாமனாரோட உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுக்கும் ஸ்பௌஸுக்கும் ஒரு சின்னூண்டா எப்பயும் தான் வருதுன்னா, பழகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க மகான் ஆயிட்டீங்க. இல்லாட்டி இப்ப மகான் ஆகுற ப்ராசஸ்ல இருக்கீங்க. ஓகே. எப்படி சனி ஆக்கிடுவார். இன்னும் ஒரு 6 மாசத்துல. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. கவனமா இருக்கணும். பேச்சுல ரொம்ப கவனம். அ நீங்களா போட்டு புலம்பிக்காதீங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் ஏமாத்துறோம். அதனால கொஞ்சம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்லேதம் வரும். என்னடா லைஃப் ஏன்டா இப்படி போறோன்ற மாரி சில சில சினாரியோக்கள் அந்த அந்த தசாபுத்தியோட அமைப்ப பொறுத்து. அதனால அதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காம இருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போப்போது. இப்ப இருக்கிற மாரியா நம்ம 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறோம். பிளானட் மட்டும் அப்படியே இருந்துருமா என்ன? அவ்வளோதான் 15 நாளுக்கு அப்புறம் தள்ளி விட்டுற போறோம் நம்ம சுக்கிரன. அப்புறம் அடிச்சு செவ்வாய அமுச்சு விட்ற போறோம். அப்புறம் என்ன? சனி மட்டும் தான் வச்சுட்டு என்ன பண்றதுன்றத அப்புறம் யோசிக்கலாம். அதுக்குள்ளயும் நம்ம குருநாதா வாப்பான்ற மாரி நம்ம ராசிநாதனும் வந்து டைரக்ட்டா ஸ்ட்ரைக்ன்னு பார்த்து என் பிள்ளைய என்ன பண்ற? அப்படின்ற மாரி ஏப்ரல் மாசம், மே மாசத்துக்கு அப்புறம் டைரக்ட்டா சனியும் கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. அப்புறம் என்ன? மீனராசிக்காரங்க காட்டுல மழை தான். அதனால இந்த ஒரு 3 மாசம் கொஞ்சம் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. பேச்சுல மட்டும் கவனமா இருங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த இருந்தா மட்டும் விட்டுட்டு போங்க. இல்ல வேலைய விடக்கூடிய சினாரியோலாம் உருவாகும். நெறைய பேர் இம்ப்ளிட் பண்ணுவோம். மேனிப்புலேஷன் நடக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருடைய பேச்சுக்கும் கொஞ்சம் மயங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல காரியமா இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே. ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய மாசம். மீனராசிக்காரங்க 60 தாண்டியவங்க கொஞ்சம் போயிட்டு வர இடங்கள்ல கவனமா இருக்கணும். படிக்கட்டுல கொஞ்சம் சறுக்குறது, படிக்கட்டுல விழுகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நான் பயமுறுத்துறதுக்கான சொல்ல கவனமா இருக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடத்துலயும், கழிவுகள் சம்மந்தப்பட்ட இடத்துலயும், பாத்ரூம்லயும் கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணுவாரு. அப்ப இந்த 6ஆம் அடின்ற அடிவயிறு. கேதுனாலே பாத்ரூம் இண்டிகேட் பண்ணும். புதன் வந்து வக்ரமா இருக்கும்போது, மேல இருந்து விழக்கூடிய அமைப்பெல்லாம் கொண்டு வந்து விட்டுரும். அதனால கொஞ்சம் இந்த 60 வயது, 55 வயசு தாண்டின மீனராசிக்காரங்க,
நடக்காதுன்னா பரவால்ல சாமி. நடந்ததுன்னா, ஐயோ! சொல்லியிருக்கலாமேன்னு தோணல. எனக்கும் மனசு உறுத்தும். அதனால உங்கள்ட்டயும் சொல்றேன். பார்த்து கால் இடர்பாடு வர்றது, கால் வழுக்கி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. கொஞ்சம் கவனமாக பார்த்து சூதானமா போயிட்டு வரணும். நீங்க எங்க போயிட்டு வரதா இருந்தாலும். ஓகே. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய, தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. மீனராசிக்காரங்க இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்டின்னா, 2ஆம் வீட்டு அதிபதி தான் புடிச்சுக்கணும். வேற வழியே கிடையாது. எல்லாத்தையும் அடக்கி ஆள்றதுக்கு அவர் ஒருத்தர் மட்டும் தான். அதனால முருகப்பெருமான் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் குடுக்கும். அதே சமயம் சிவன் வழிபாடு. நாகாபரணம் சூடிய சிவனை வழிபாடு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். நான் ருத்ராட்சம் கிடைக்கும் நான் நெறைய பேர் ஆமா, ஆமான்னு கமெண்ட்ல போட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த தடவையும் நெறைய பேருக்கு சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். நீங்க போம்போது சிவன் கோயில்ல உங்களுக்கு முன்னாடி கற்பூரம் காட்டும். சிவன் நான் உன் கூடயே இருக்கேன். ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகள்லாம் இந்த தடவ குடுப்பாரு. ஸோ சிவன் வழிபாடு சிந்தை நிறைவிக்கக்கூடிய வழிபாடா இருக்கும். முடிஞ்சா ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் 8 டூ 9 நீங்க ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது சிவன பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க. இல்லையா, வீட்ல இருந்து காலைல போம்போது ஏதாவது லிங்காஷ்டகம்னு ஒண்ணு இருக்கும். அத போட்டு YouTubeல கேட்டு போங்க. இது கேட்டு போனாலே போதும். ஆல்மோஸ்ட் சிந்தனை எல்லாம் சிவன் மகிழ்ந்து ஒரு மாரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. இல்லையா, இத தாண்டி கோளறு பதிகம் இருக்கும். அத மட்டும் இந்த 1 மாசம் ஃபுல்லா படிச்சுட்டு வர, வர, வர கேட்டு வர, வர எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் சிவன் அருளால் தவிடுபொடி ஆயிடும். ஓகே. இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்க? அப்படின்னா, மீன ராசிக்காரங்க இந்த தடவ முதல பார்ப்பீங்க. முதலையா? எஸ். கண்டிப்பா பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல பார்க்கறது, முதல்ல இமேஜ் பார்க்கறது, முதல்ல இமேஜ் போட்ட ட்ரெஸ் பார்க்கல, குரோக்கடைல்னு பேர பார்க்கறது, இதெல்லாம் நடக்கும் இந்த தடவ. நீங்க எங்கேயாவது சும்மா அப்படி ஓப்பன் பண்ணுவீங்க. இல்ல யாரு கண்டா திடீர்னு முதலைகள் சரணாலயத்துக்கு போவீங்க. முதலை இருக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க. ஸ்கூல்ல ட்ரிப் கூட்டிட்டு போங்க. ஏதோ ஒண்ணு நடக்கும் இந்த தடவ. முதலையோட கனெக்ட் ஆகும். உடும்பு புடியா சில விஷயத்த புடிச்சா மட்டும் தான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். டக்குன்னு வந்து மனரீதியாக சஞ்சலப்பட வேண்டாம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் இந்த முதலை பார்த்தல் என்பதை உங்க கண்ல காட்டும். முதல்ல பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்த நாள்ல இருந்து உங்களுக்கான வைராக்கியம் அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய தருணமாகத்தான் இந்த சமிக்கைகள் காட்டப்படும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனோதிடம் தேவைப்படக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலம் இனிதே மலர காத்திருக்கிறது.